கருணாநிதியின் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டி மதுரை மாநகர் திமுக அமைப்புகள் கூண்டோடு கலைக்கப்பட்டு பொறுப்புக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுரையில் திமுகவினர் அழகிரி கோஷ்டியாகவும் ஸ்டாலின் கோஷ்டியாகவும் பிரிந்து செயல்பட்டு வருகின்றனர். ஒருவரை ஒருவர் புறக்கணிப்பதோடு மோதிக்கொள்வதும் அதிகரித்து வந்தது. சில நாட்களுக்கு முன் மதுரையைச் சேர்ந்த திமுகவினர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொள்வதாக கட்சித் தலைவர் கருணாநிதி எச்சரித்திருந்தார். இந்நிலையில் மதுரை மாநகர் மாவட்ட திமுகவின் அனைத்து அமைப்புகளும் கூண்டோடு கலைக்கப்படுவதாகவும் முறைப்படி தேர்தல் நடத்தி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அதுவரை தற்காலிக பொறுப்புக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். தளபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பொறுப்புக்குழுவில் 6 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அழகிரி மற்றும் ஸ்டாலின் ஆகியோரது ஆதரவாளர்களிடையே எழுந்துள்ள மோதல் உச்சகட்டம் அடைந்திருப்பதை அடுத்து மதுரை திமுகவினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.